நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதி கனமழை பெய்த நிலையில் இன்று மழையுடைய வீரியம் என்பது சற்று குறைந்திருக்கிறது. மூலைக்கரைப்பட்டியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் 4.42 சென்டிமீட்டரும், மூலைக்கரைப்பட்டியில் 12 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரத்தில் 10 சென்டிமீட்டரும், பாபநாசம் பகுதியில் 7 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு 6 சென்டிமீட்டர், நெல்லை டவுன் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் தொடங்கி நேற்று முழுவதுமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை மூழ்கடித்து வரக்கூடிய இந்த கனமழையானது தற்போது ஓரளவுக்கு மழையுடைய தாக்கம் குறைந்திருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 2 மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழை காரணமாக நீர்வரத்தும் நீர்நிலைகளுக்கு அதிகரித்திருக்கிறது. இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், மொத்தமாக நேற்று பெய்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஒரு 13 இடங்களில் மழை மானி மூலமாக மழை அளவுகள் கணிக்கப்பட்டுள்ளது. அதில் நேற்று அளவை ஒப்பிடுகையில் மிக 3இல் 1 பகுதியாக இன்று மழையினுடைய அளவு என்பது குறைந்திருக்கிறது. அம்பாசமுத்திரத்தில் நேற்று 23 சென்டிமீட்டர், அதாவது 239 மில்லிமீட்டர் சேரன்மாதேவியில் இருந்தது. இப்படி நேற்று 13 அதிகமான மழை அளவு பதிவாகி நேற்று நாள் முழுவதும் மொத்தமாக 3077 மில்லிமீட்டர், அதாவது 307 சென்டிமீட்டர் மழை என்பது நேற்று மாவட்டம் முழுவதும் பதிவானதாக ஆட்சியர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இன்றைய தினம் ஒப்பிடுகையில் இன்று மொத்தமாகவே 575 மில்லிமீட்டர், அதாவது 57 சென்டிமீட்டர் தான் மொத்தமாக மழை அளவு பதிவாகி இருக்கிறது. அம்பாசமுத்திரத்தில் 92 மில்லிமீட்டர், சேரன்மாதேவியில் 43 மில்லிமீட்டர், மணிமுத்தாறில் 64, நாங்குநேரியில் 21, பாபநாசத்தில் 67, தாதாபுரத்தில் 7, திருநெல்வேலியில் 34, தேர்வலாறு அணையில் 36, கண்ணடியன் கால்வாயில் 42, களக்காடில் 32, கொடுமுடியார் அணையில் 12, மூலக்கரைப்பட்டியில் மட்டும் அதிகமாக 115 மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறது, அதாவது 11 சென்டிமீட்டருக்கு மேலான மழை. நம்பியார் அணையில் 6 மில்லிமீட்டர். இப்படி மொத்தமாக ஒரு 57 சென்டிமீட்டர் மழை என்பது இன்றைய தினம் 6:30 மணி அளவிலான நடைபெற வரைக்கும் பதிவாகிறது. பாபநாசம் அணையினுடைய அணையினுடைய நிலவரங்களும் வெளியிடப்பட்டது. மொத்தம் 6 அணையினுடைய நிலவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கரண்ட் பொசிஷன் என்னவென்றால், இன்றைய தினம் 92% பாபநாசம் அணை 92%, 5067 கன அடி தண்ணீர் கொள்ளலும் 92% கொள்ளளவு எட்டியிருக்கிறது. தேர்வலாறு அணை 1030 கன அடி தண்ணீருடன் 84% கொள்ளளவு எட்டியிருக்கிறது. மணிமுத்தாறு அணை 4635 கன அடியுடன் 84% கொள்ளளவு எட்டியிருக்கிறது. வடக்கு பச்சையாறு அணை 442 கன அடியுடன் 100% கொள்ளளவு எட்டியிருக்கிறது. சிறிய அணை அது. நம்பியார் அணை 82 மில்லியன் கன அடியுடன் 100% கொள்ளளவு எட்டியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.